செட்டிநாடு சிக்கன் மசாலா. மசாலா அரைச்சி செட்டிநாடு சிக்கன் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. என்னென்ன அப்படிங்கிறத ஸ்க்ரீன்லேயே தர ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுற செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 3 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு அது கூடயே 2 பெரிய வெங்காயம், இது கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 2 தக்காளி, 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி வேகிறதுக்காக உப்பு மஞ்சத்தூள் போட்டு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடுங்க. தக்காளி நல்லா வெந்து வந்ததும் 1/2 kg சிக்கன், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. சிக்கன்லேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகி அதுலேயே சிக்கன் நல்லா 50% குக் ஆகி வந்துடும். ஒன்ஸ் அது குக் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பவுடர் 2.5 ஸ்பூன்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா அட்டகாசமான செட்டிநாடு சிக்கன் மசாலா ரெடி. ஃபைனலாக கொத்தமல்லி கீரையை போட்டு இறக்குனீங்கன்னா அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.